இந்த क्वेश्चन பாருங்க சால்வ் மட்டும் சால்வ் 2x - 4y + 3 dy / dx plus போட்டு ஒரு டேர்ம் கொடுத்துட்டாங்க. ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு 0 ன்னு இருக்கு. நான் என்ன செய்ய போறேன்னா இந்த டேர்மை அப்படியே இந்த சைடு கொண்டு வரேன். கொண்டு வந்தா மைனஸா மாறிடுமா? உங்களுக்கு அந்த ஃபார்முலா வந்துருச்சா? என்ன ஃபார்முலா? ax + by + c dy by dx is equal to capital AX plus capital dy plus capital C. இந்த ஃபார்முலா வந்துருச்சா? இன்னொரு ஸ்டெப் கூட நீங்க இதுக்கு அடுத்து கொண்டு வரலாம். இந்த மைனஸ் ஆக உள்ள மல்டிப்ளை பண்ணிடலாம். மல்டிப்ளை பண்ணீங்கன்னா -x plus 2y இது capital A value -1, capital B value 2, capital C value -1. So small a value, small b value, small c value. இப்போ கம்பேர் பண்ணிக்கலாம். A by என்ன போறோம்? small a value 2, capital A value -1. அடுத்து small b by capital B. small b value -4, capital B value 2. இதுவும் -2 வருது, இதுவும் -2 வருது. அப்ப ரெண்டு வேல்யூ ஈக்குவலா வந்துருச்சு. நம்ம ரெண்டு வேல்யூ ஈக்குவலா வந்து என்ன செய்வோம்? நம்ம ax + by க்கு பதிலா v ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா? இங்க a உடைய வேல்யூ என்னது? 2 ஆ? 2 b உடைய வேல்யூ என்னது? -4. 2x - 4y க்கு பதிலா v ன்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். இதுதான் ப்ரொசீஜர். ஆனா இந்த மெத்தட் இந்த சம் பாருங்க கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். போன சம்ல இத ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணிருப்போம். இப்போ இங்க ஆக்சுவலா இந்த மெத்தட் தான் நம்ம யூஸ் பண்ணனும். நான் என்ன பண்றேன்னா இந்த dy by dx மட்டும் வச்சிட்டு இந்த டேர்ம் இங்க கொண்டு வந்துட்டேனா என்ன பண்றோம்? என்ன போறோம்? 2x - 4y plus 3 வருமா? இப்போ டினாமினேட்டர் நியூமரேட்டர் பாருங்க. டினாமினேட்டர் நியூமரேட்டர் பாருங்க. எது சின்னதா இருக்கு, எது பெருசா இருக்கு? இது எப்படி இருக்குன்னா இங்க x இருக்கு, இங்க 2x, இங்க 2y இருக்கு, இங்க 4y இருக்கு. இதுல ஒரு 2 காமன் எடுத்துடலாமா? இங்க 2 காமன் எடுத்துடலாம். இங்க எப்படி வரும்? x -2y வருமா? +3 வருமா? நியூமரேட்டர்ல எப்படி இருக்கு? மைனஸ் வெளிய எடுத்தோம்னா இங்க மட்டும் மைனஸ் எடுத்துடலாம். x -2y வருமா? இங்க +1 சாரி -1 தான். +1 தான். இதுல மட்டும் காமன் எடுக்கிறேன் மைனஸ். இதை விட்டு ஒரே காமன். இந்த ரெண்டுக்கு மட்டும் எடுத்துட்டு -1. இப்போ நம்ம என்ன செய்யலாம்? x - 2y க்கு பதிலா v போட்டுடலாமா? ஆக்சுவலா 2x - 4y க்கு தான் v ன்னு சொல்லி சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். இங்க இந்த மாதிரி இருக்கிறதுனால என்ன பண்றேன்னா x - 2y க்கு பதிலா v put v is equal to x minus 2y. அடுத்து b ஐ டிஃபரன்ஷியேட் பண்ணணும் with respect to x. so என்ன கிடைக்கும்? dv by dx is equal to 1 minus 2 into dy by dx கிடைக்குமா? இப்போ நம்ம இங்க என்ன பண்ணணும்? x minus 2y க்கு பதிலா v ன்னு போடணும். இந்த இடத்துல v, அதே மாதிரி இந்த இடத்துல v. இது எப்படி மாறிடும்? -v - 1 2v plus 3 இந்த மாதிரி மாறிடுச்சா? இதுடைய எலிமெண்ட்ஸ் என்ன? இதென்ன? dy by dx. இது ஈக்குவேஷன் 2 ன்னு எடுத்துக்கங்க. இது ஈக்குவேஷன் 3 ன்னு எடுத்துக்கங்க. ஈக்குவேஷன் 2 உடைய வேல்யூ இருக்கு இல்லையா?
அந்த ஈக்குவேஷன் 2 உடைய வேல்யூவை ஈக்குவேஷன் 3 ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. தான செய்வோம். இந்த வேல்யூவை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? dv by dx is equal to 1 minus 2 into the dy by dx வேல்யூ என்ன? இதானே? இதை எடுத்து எழுதுவோம். minus v minus 1 by 2v plus 3. இந்த minus 2 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணிடுவோம். இந்த மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? left hand side dv by dx இங்க 1 இந்த minus 2 ஆல உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க plus 2v அடுத்து plus 2 divided by now 2v plus 3 2v plus 3 அடுத்து இத அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. இங்க பண்ணுங்க 2v plus 3 plus 2v plus 2 denominatorல 2v plus 3 இப்போ நியூமரேட்டர் ஆட் பண்ணா என்ன வரும்? 2v plus 2v 4v 3 plus 2 5 அப்ப 4v plus 5 இங்க என்னது dv by dx. இப்போ அடுத்து என்ன செய்வோம்? v ஃபுல்லா ஒரு சைடும் x ஃபுல்லா ஒரு சைடும் வரும். இங்க x ஏ இல்ல, அதனால இந்த x மட்டும் அப்படி இங்க போட்டுட்டு இத இங்க கொண்டு நமக்கு எப்படி வரும்? 2v plus 3 divided by 4v plus 5 into dv equal to dx. அடுத்த ஸ்டெப் இன்டகிரேட் பண்ணுவீங்க. இன்டகிரேட் dx இன்டகிரேட் பண்ணா உங்களுக்கு தெரியும் சிம்பிள் x plus c முடிச்சிடலாம் சிம்பிளா. இங்க பாருங்க நியூமரேட்டர் இருக்கு, டினாமினேட்டர் இருக்கு. நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் வித்தியாசமா இருக்கு. அதனால இங்க அப்ளை பண்ணுங்க. இத சால்வ் பண்றதுக்கு ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு 2 ஆல டிவைட் பண்ணுங்க. அதாவது 2 by 2 போடுங்க. வேல்யூ சேஞ்ச் ஆகல. இந்த மாதிரி இருக்கிறதுனால வேல்யூ சேஞ்ச் ஆகல. ஏன் 2 ஆல போடுறேன்னா இங்க 4v இருக்கு, இங்க 2v இருக்கு. சோ அந்த மாதிரி பண்றதுல ஒரு 2 ஆல மல்டிப்ளை பண்றேன், ஒரு 2 ஆல டிவைட் பண்றேன். அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணனும்னா இந்த 2 மட்டும் மல்டிப்ளிகேஷன் மட்டும் உள்ள வரும். இது 2 உள்ள கொண்டு போய்ட்டா என்ன வரும்? இந்த இடம் 4v, இந்த இடம் 6. மைனஸா இப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் பாருங்க ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி வரும். இதை எப்படி எழுதலாம்னா 1/2 இன்டகிரேஷன் 4v plus 5 plus 1 போடுறோமா இந்த நியூமரேட்டர். இங்க இதையும் 4v plus 5 அப்படி போடலாமா? இப்போ என்ன செய்யுது உங்களுக்கு தெரிஞ்சது? இதை ஒரு டேர்மா எடுத்துக்கோங்க, இதை மட்டும் ஒரு டேர்மா எடுத்துக்கோங்க. இதை மட்டும் ஒரு டேர்மா எடுத்துட்டு இன்டகிரேஷன், அதுக்கப்புறம் இதை ஒரு டேர்மா எடுத்துட்டு இன்டகிரேஷன் 1/2 காமன் ஆச்சு. இது இந்த மாதிரி எழுதலாமா? இது கேன்சல் ஆயிடுமா? இங்க என்ன வரும்? dv இன்டகிரேஷன் dv v மட்டும் வரும். ஆக்சுவலா இன்டகிரேஷன் dv வரும், அது இன்டகிரேட் பண்ணா v கிடைக்கும். இங்க என்ன இருக்கும்? 4v plus 5 நியூமரேட்டர்ல 1 தான் இருக்கு. என்ன பண்ணலாம்? இதை டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்க்கலாம். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணா நமக்கு என்ன வரும்? 4v னா 4 வரும், 5 னா 0 வரும். 4 plus 0 4 வரணும். இங்க 4 இல்ல, 4 இல்லையா? அதனால என்ன பண்றோம்? 1/4. இங்க 4 இருந்துச்சுன்னா என்ன செய்வீங்க? log 4v plus 5 னு போடுங்க. 4 இல்ல, அதனால 1/4 log 4v plus 5. இந்த ஸ்டெப் புரியுதா? அடுத்து என்ன செய்யணும்? இதை வச்சு அப்படி உள்ள மல்டிப்ளை பண்ணணும். என்ன ஆகும்? 1/2 dv plus 1/8 log
4v plus 5. இப்போ உங்களுக்கு தெரியும் v இருக்க இடத்துல நம்ம என்ன செய்யணும்? என்ன சப்ஸ்டிட் பண்ணிருக்கோம்? x minus 2y இருக்க இடத்துல பதிலா என்ன போட்டுருக்கோம்? v x minus 2y பதிலா v ன்னு போட்டுருக்கோம். இங்க எங்கெல்லாம் v வந்துச்சோ அந்த இடத்துல x minus 2y போட்டீங்கன்னா ஆன்சர் by 2 x minus 2y plus 1 by சும்மா போட்டுட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு உங்களுக்கு என்ன பண்ணிருக்கோம்? dx மட்டும் வந்துருச்சா? ஸோ x plus c மட்டும் இதோட முடிச்சுட்டாலும் சரி. ஸோ இந்த x இந்த சைடு கொண்டு வந்துட்டு c is equal to